நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கட்சியிலேருந்து ஒரு புதிய கட்சிக்கு வந்திருக்கிற நம்ம அண்ணன் செங்கல்கோட்டையன் தான். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம்மா, வணக்கம். சார் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நெறைய கேள்வி இருக்கு. இது எல்லாமே மக்களோட கேள்வியும் சேர்த்து தான். இன்னொன்னு எனக்கும் தோணுன சில கேள்விகளும் தான். ஆரம்பிச்சலாமா சார்? கேளுங்க. சார் இப்போ நீங்க ஒரு பெரிய கட்சியிலேருந்து வெளில வந்தீங்க. அப்போ உங்கள இயக்கிட்டு இருந்த அவங்க பூக்கட்சி அங்க போய் சேர்ந்திருக்கலாம். அப்படி இல்ல நான் தாய் கழகத்துக்கே போறேன், அண்ணா ஆரம்பிச்ச கட்சிக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லி சூரியன் கட்சிக்கு வந்திருக்கலாம். ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த கட்சிக்கு ஏன் வந்தீங்க? இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு போயிருந்தேன், அதாவது பூ கட்சிக்கு போயிருந்தேன், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, ஆளுநர் மாதிரி ஏதாவது பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் டிஎம்கே சைடு வந்திருந்தா எனக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்தேன்னா ஒரே ஒரு காரணம் தான்மா. இவரோட மிகப்பெரிய கொள்கை எனக்கு பிடிச்சிருந்தது. கொள்கை? ஆமா, 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்காருமா. சார் அத நீங்களும் நம்புறீங்களா? ஆமாம்மா, அந்த அந்த கொள்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இப்போ 200 கோடி நீங்க கணக்கு பண்ணுங்களேன். கணக்கு பண்ணி வருஷத்துக்கு இப்போ அவர் நினைச்சாருன்னா ஒரு 4 படம் பண்ணலாம். 4 படம் எவ்வளவு ஆச்சு? ஒரு 800 கோடி ஆச்சா? அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னா அது யாராலையும் முடியாதுமா. அவர் மட்டும் அந்த 800 கோடியை வாங்கிட்டு ஜம்முன்னு வீட்டுல படுத்து தூங்கலாம். இப்பயும் அதான் பண்றாருன்னு நீங்க சொல்லி கேட்கலாம். அது அடுத்தது. ஆனா தூங்கலாம். அதே மீறி வராருன்னா மக்களுக்கே தெரியுது. இவர் இவ்வளவு விட்டுட்டு வராருன்னா கண்டிப்பா நான் நல்லது பண்ணதான் வராரு. மக்கள் சக்தி இங்க இருக்குமா. அது மட்டும் இல்லாம நான் போயிட்டு முதல்ல அவர் கண்ணை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் என்கிட்ட பேசுறாருன்னா வணக்கங்கண்ணா அப்படிங்கும் போது எனக்கு எம்ஜிஆர் வயசுங்க. அடடா தம்பி வணக்கம் அப்படின்னாரு. எம்ஜிஆர் உங்களை பார்த்து தம்பின்னு சொல்லிருக்காரு? ஆமா, இல்ல அவரு சொன்னது இல்ல. அது எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே கண்ணுல தெரிஞ்சிச்சு அப்படியே. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அதை அணைஞ்சிட்டேன். அவ்வளவுதான்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அந்த கட்சியில இருந்தீங்க, அம்மாவோட போட்டோ பாக்கெட்ல வச்சிருந்தீங்க. சரி, இப்ப இந்த கட்சிக்கு பாக்கெட்ல அம்மா போட்டோ, வேஷ்டி பார்த்தோம்னா இந்த கட்சியோட யானை கட்சியோடது. என்ன கான்ட்ராஸ்டா இருக்கே சார்? இதுல கான்ட்ராஸ்ட்ங்கிறது எதுவும் இல்லம்மா. நீங்க கேட்கலாம், அன்னைக்கு ஆதவ கழுத்துல துண்டை போடுறப்போ சிச்சி அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டீங்க. நீங்க வேட்டியை கட்டி அவங்க உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். அது கேட்க முடியாது. அது தெரியுது உங்களோட. அதனால நானே சொல்லிட்டேன், தெரியுது. வேற வழி இல்லம்மா. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வேட்டி கட்டி தான் ஆகணும். கட்டலன்னா இந்த மாதிரி அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. இன்னொன்னு, இந்த அம்மா போட்டோ ஏன் இன்னும் எடுக்காம இருக்கேன் அப்படின்னா, அந்த கட்சியில பல வருஷமா இருந்துட்டேன். இப்ப இங்க வந்த உடனே நான் இந்த போட்டோ எடுத்தேன்னு வச்சுங்களேன், இவர் சுயநலவாதி, அங்க போயிட்டு உடனே போட்டோ எடுத்துட்டான். அது இருந்தாலும் அதை நான் காட்டிக்க கூடாதுல வெளில. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வெளில போட்டு கலாய்க்கிறாங்க. சும்மாவே கட்சியில எல்லாரையும் கலாய்க்கிறாங்க. இப்ப அங்க என்ன கலாய்ச்சது வேற. இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப பசங்க மத்தியில நம்ம கொஞ்சம் செல்வாக்கு, குட்டி குஞ்சான்ஸ் நம்மள கொஞ்சம் இதா பாக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த போட்டோ எடுத்துன்னு வச்சுங்களேன், நம்மள கலாய்ச்சே நம்மள தள்ளிடுவாங்க. அந்த பயம் தான். அது நம்மள ஏதாவது ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு பயத்துல தான் நான் எடுக்காம இருக்கேன். இல்லைன்னா வந்த அன்னைக்கே அதை தூக்கி போட்டு நான் இந்த போட்டோ வச்சிருப்பேன். அதனாலதான் நான் எடுக்காம இருக்கேன்னு தாண்டி, தலைவர் நான் இங்க இணையும் போதே சொன்னாரு, உங்களுக்கு இங்க முழு சுதந்திரம் இருக்கு. நீங்க யார் போட்டோ வேணாலும் வச்சுக்கலாம்னாரு. ஆமா, முழு சுதந்திரம் இருக்கு. நீங்க யார் போட்டோ வேணாலும் வச்சுக்கோங்க. இவர் போட்டோ வச்சுக்கோங்க. நீங்க வேணா அமித்ஷா போட்டோ, மோடி போட்டோ கூட வச்சுக்கோங்க, சாவர்கர் போட்டோ கூட வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதை வேணாலும் வச்சுக்கோங்கன்னு தான் சொன்னாரு. என் போட்டோ வச்சுட்டு காமெடி பண்ணிடாதீங்க அப்படின்னாரு. ஏன்னா நம்மளே ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு தலைவர்களை இணைச்சுக்கிட்டு இருக்கோம் உள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம 5 கொள்கை தலைவர் தான் சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் உள்ள கூட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அண்ணாவை கூட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கூட்டு வந்து தான் இருக்கோம். நீங்க அம்மாவை கூட்டு வந்துட்டேன். இப்போ வேற யாராவது பிஜேபில இருந்து வந்தா வேற யாராவது கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு வச்சு நானும் சுத்திக்கிட்டு இருக்கேம்மா. அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த கட்சி இருக்குல்ல, யானை கட்சிய ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா அவங்க பண்றது அப்படி. ஆனா இந்த விமர்சனம் இந்த கொள்கை செயல்பாடுகள்னாலயா, இல்ல ஒரு நடிகர் கட்சி தொடங்கியிருக்காரு, இது எங்க உருப்பட போகுது அப்படின்ற மாதிரியா? இந்த விமர்சனம் எனக்கு புதுசா தெரியலமா. ஏன்னா இந்த விமர்சனம் அந்த காலத்துல நம்ம எம்ஜிஆருக்கே வந்துச்சு. எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்கன்னா, இவர் படம் 100 நாள் தான் ஓடும் அப்படின்னாங்க. இவரெல்லாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவர் ஒரு பெரிய ஒரு இதா இருக்காருல்ல, அவரை பத்தி இப்ப வரையும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2026 இந்த நேரத்துல கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ங்கிறது இருக்குல்ல. அத மாதிரி அடுத்து அம்மா வந்தாங்க. அம்மாவும் எங்க இருந்து வந்தாங்க? சினிமால இருந்து தான் வந்தாங்க. அவங்களும் ஒரு பெரிய இடத்த இதுல அரசியல்ல பிடிச்சாங்க. 3வது தலைமுறை இவரும் பிடிப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். அவர்கிட்ட நான் தலைவர்கிட்ட சொன்னேன்,
தலைவரே என் உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் உயிர் ஓடுற வரைக்கும் உங்களை முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சுட்டு தான் நான் வந்து போவேன் அப்படின்னு. அவர் ஐயோ அண்ணா என்னண்ணா நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க, அப்பெல்லாம் பேசாதீங்கண்ணா, எனக்கே தெரியும் அது நடக்காதுன்னு, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னாரு. சரி ஓகேப்பா அப்படி தெரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தானே எனக்கு பெரிய பக்கபலம் அப்படின்னாரு. சரி ஓகே நான் அப்படி இருக்கேன், அது நீங்க இந்த மாதிரி சொல்றதால தான் எனக்கும் கொஞ்சம், ஏன்னா அங்கெல்லாம் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க, நீங்களை என்ன மதிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ட்டு நான் இங்கே அப்படியே இருக்கமா. சரி சார், இப்போ நீங்க முன்னாடி இருந்தீங்களே இலக்கட்சி, அதை பார்த்தோம் அப்படின்னா யார் இயக்குறான்னு எல்லாருக்குமே தெரியும், பூக்கட்சி இயக்கிட்டு இருக்கு. நீங்களும் அந்த சமயத்துல என்ன பண்ணீங்கன்னா டெல்லி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்க, இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? அதாவது பூக்கட்சி தான் அந்த கட்சியை இயக்கதானுங்கிறத நீங்க வந்து அந்த கடப்பாடிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதை வந்து நீங்க அங்கதான் கேட்கணும். நான் எதுக்கு டெல்லிக்கு போனேன் அப்படின்னா, எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது என்ன எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஒண்ணு சேர்த்திருந்தா அந்த கட்சி ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது ஜெயிக்கிறதுங்கிறது வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா இவரோட ஹெட் வெயிட் அப்படி, அதனால வாய்ப்பு இல்லை. அதனால நாங்க போய் என்ன கேட்டோம் அப்படின்னா, ஜி இந்த மாதிரி எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துருவோம், அவங்க பதவிக்கு இதெல்லாம் எதுவும் கேட்கல, ஒன்னா இருந்தா போதும் தான் சொல்றாங்க, அதனால ஒண்ணு சேர்த்துருவோம் அப்படின்னு. ஒண்ணு சேர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சாரு. அப்ப சொன்னா, ஜி உங்களை விட்டா எனக்கு ஆள் கிடையாது, என்ன விட்டா உங்களுக்கு ஆள் கிடையாது, 2 பேர் தான் இருந்தாகணும், வெளில இதை தாண்டி நம்ம வெளில போனோம்னா ஒரு பையன் நம்ம மதிக்க மாட்டான் அப்படின்னா. நீ சொல்றது கரெக்டாதான்ப்பா இருக்கு, யோசிப்போம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இங்க வந்தா கடைசியில அதுக்கான இது எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் சார் புனித யாத்திரை எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க டெல்லி போயிட்டு? அது அந்த டைம்ல அப்படித்தானே சொல்லணும், அந்த டைம்ல அப்படி சொன்னதால தான் நீங்க எல்லாம் நம்பினீங்க. இப்போ நான் வந்து இங்க வந்துட்டேன், இப்ப தைரியமா பேசலாம் நான். சரி, இப்போ நீங்க தாவேகாவுல வந்திருக்கீங்கல்ல, உங்களை வந்து டெல்லி தான் இயக்குது, அவங்க தான் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்லாம் ஒரு டாக் வருது, அதை எப்படி பாக்குறது? அந்த மாதிரி என்னை யாரும் இயக்க முடியாது, என்னை நானே இயக்கிக்கிட்டா மட்டும்தான் உண்டு. என்னை வந்து அந்த மாதிரி யாரும் இயக்க முடியாது. நான் ஏன் அவங்க பேச்சை கேட்கணும்னு இருக்குல்ல, நான் போயிட்டு அங்க போயிட்டு மறைமுகமா போயிட்டு காலில் விழுந்துட்டு அது வேற, அது வந்து வெளில தெரியாது. இருந்தாலும் என்ன ஏன் இயக்கணும், வெளில வந்து அப்படிதான் பேசி ஆகணும். நான் என்ன யாரும் இயக்க முடியாதுமா, நான் அது வேற, அது அதை பத்தி இங்க அது பேச வேணாம் அப்போ, அது வேற. சரி, இப்ப இந்த கட்சிக்கு வந்தீங்கல்ல, இது இவ்ளோ நல்ல கட்சிகள் இருக்கும்போது இந்த கட்சிக்கு போய் போறோமேன்ற தயக்கம் உங்ககிட்ட மனசாட்சி உறுத்துச்சா உங்களை? அப்படியே கஷ்டமா இருந்ததா? தயக்கம் இல்ல, ஆனா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருந்தது. இந்த கட்சிக்கு போறோமே, இதனால இந்த திராவிட கட்சி அந்த இதுல இருந்துட்டோம், இப்ப இங்க போறோமே, இவங்க வந்து ஏதாவது பேசுறாங்க, திராவிடம் பேசுறாங்க, தமிழ் தேசம் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, ஒரு கொள்கை இல்லை எதுவும் இல்லையே, இங்க போலாமா வேணாமாங்கிறத யோசிச்சுதான் இருந்தேன். எனக்கு ஒரு வாரம் வந்து பேசினாங்கம்மா நம்மள்ட்ட, அந்த கட்சியில இருந்து பேசினாங்க, ஒரு வாரம் பேச்சுவார்த்தை போணுச்சு. ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தேன். அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, இந்த கட்சியெல்லாம் கொள்கையெல்லாம் இருக்கு, நமக்கு கொள்கையை தாண்டி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குஸ்மாவுக்கு மத்தியில பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும், தலைவருக்கு நிகரான ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னாங்க. ஆஹா பரவாயில்ல, நமக்கு அதுதானே வேணும். நீங்க பாத்துருப்பீங்களே, நான் முதல் நாள் ஜாயின் பண்ண உடனே அங்க எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த பஸ் மேல அவர் மாதிரியே ஏறி நின்ன எவ்வளவு பேரு கூட்டம், அப்படியே புல் அடிச்சு போயிடுச்சுமா அது பார்த்த உடனே. ஆமா, அந்த போதை அது எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்த வாயால அதே வாழ்க, புசி வாழ்க, அது வாழ்க அப்படின்னு சொல்ல வச்சு. நான் நாளைக்கு லயலாமணி வாழ்கன்னு கூட சொல்லுவேன். சொல்லுங்க, லயலாமணி வாழ்க, இந்த புட்சட்னி வாழ்கன்னு கூட சொல்லுவேன். எனக்கு தேவை எல்லாரும் கத்துறாங்களா, அது பயங்கரமான போதையா இருக்குமா, அது வந்து வெளில சொல்லவே முடியல, சூப்பரா இருக்கு. அடுத்த கேள்வி, அந்த இலைக்கட்சி இருக்குல்ல, இலைக்கட்சிய இங்க இருக்கிறவங்களும் சரி நீங்களும் சரி ரொம்ப சாஃப்டா தான் அடிக்கிறீங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இலக்கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருவீங்களோ, அதை வந்து நீங்க தான் அந்த காயை நகர்த்துறீங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது சார். அப்படி கிடையாதுமா, நாங்க இலக்கட்சி கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி? ஏன்னா இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரே நிலைப்பாட்டில தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எப்படி சொல்றோம்னா, 2 பேருமே யாரை இப்ப எதிர்க்கிறாங்கன்னா டிவிகேவை தான் எதிர்க்கிறாங்க. நாங்க எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இதுல இருக்கோமா நாங்க. ஆமா எங்களை தான் எதிர்க்கிறாங்க. அந்த நிலை அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அங்க போக முடியும், அவங்க 2 பேரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி போக முடியும்? அப்படியே இருந்தாலும் அந்த கட்சி இப்போ ஏடிஎம்லேருந்து இங்கே வராங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வரவேற்கிற மாதிரி இங்கே தலைவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு உள்குத்து வேலை ஏதாவது பண்ணி வரவிடாம பண்ணிடுவேன். ஏன் சார் அப்படி? இப்போ கடைசி இங்கே வந்துட்டாருன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? புரியுதா? நான் அந்த ஒரு இதுல இருக்கணும் தான் இங்க வந்திருக்கேன். திருப்பி அவர் உள்ள வந்துட்டு அவர் வந்து பெரிய இதாயிட்டாருன்னா
சப்போஸ் அவர் வந்து அங்க பெரிய முதலமைச்சர் இருந்தவர் வேற, இங்க வந்த உடனே டக்குனு துணை முதலமைச்சர் அப்படி இப்படின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க, திருப்பி என்ன வச்சு இது பண்றதுக்கா? அதுக்கு வாய்ப்பு இல்லம்மா, வாய்ப்பு இல்லை. இங்கேயும் போக மாட்டோம், அங்க பிஜேபி அங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா முதல் தடவை வேன்ல ஏறி ஒரு வந்து கேட்டாரு, நம்மளோட கொள்கை எதிரி யாரு அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன கத்துறாங்க, பிஜேபின்னு கத்துறாங்க. இந்த பக்கம் இது தீய சக்தி யாருன்னு டிஎம்கேன்னு கத்துறாங்க. அது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஆஹா கத்துறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இப்படியான்ட்டாங்க. ஆமாமா. சரி, இப்ப இவ்வளவு நாளா நீங்க வந்து அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில வந்து எம்எல்ஏவா இருக்கீங்க, ரெட்டைலை சின்னத்துல தான் நின்று இருக்கீங்க. இப்ப திடீர்னு உங்க சின்னம் மாறும், காலங்காலமா உங்களுக்கு போட்டுட்டு இருந்தவங்க கூட டக்குன்னு குழப்பத்துல மாத்தி கூட ஓட்டு போடுவாங்க. அது உங்களுக்கு பயமாவும் இல்ல ஒரு மாதிரி இல்லையா? இருக்குமா, இல்லாம எப்படி இருக்கும்? எனக்கு அங்க பெரிய ஓட் பேங்க் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிதான் நம்மள இங்க கூப்பிட்டாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் அங்க என்ன ஓட்டு இருக்கு அப்படின்ட்டு. அங்க இருந்தது ஃபுல்லா நம்மளோட சின்னத்துக்கான ஓட்டு, நம்ம அந்த கட்சிக்கான ஓட்டு. அதுல வந்து எனக்கு என்ன ஒரு கொஞ்சோண்டு ஓட்டு எனக்கு இருக்குன்னு வச்சுக்கேன், ஏதோ தெரிஞ்சவங்க ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். இப்ப சின்ன மாறிடுச்சுன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கங்கிறது தான் எனக்கு இதா இருக்கு. நாளைக்கு மாத்தி கித்தி குத்தி நமக்கு தோத்து போயிட்டோம்னு வச்சுக்கியா, இந்த கட்சியில நம்ம மதிக்க மாட்டாங்க நம்மள. எனக்கு அதுதான் பயமா இருக்காது, வெளில காட்டிக்காம அப்படியே இருக்கேன் நானு. அதனால நம்ம சின்ன பாப்போம், அது தப்பான முடிவு எடுத்துட்டோமே, இப்ப என்ன பண்றது அது அந்த டைம்ல பாப்போம் அது. ஆனா நான் வந்து இவர சீட்ல உட்கார வைக்காம நான் போக மாட்டேன். எந்த சீட்ல சார்? அது ஏதோ ஒரு சீட்டு நான் உட்கார வச்சிருவாங்க, ஏதோ ஒரு சீட்ல. ஆமா கண்டிப்பா முதலமைச்சர் சீட்டு பாப்போம், உட்கார வச்சிருவாங்க, நம்பிக்கை இருக்கு. சரி சார், அடுத்த இன்டர்வியூல பாப்போம். நல்லபடியா போச்சு நேர்காணல். ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி.